வரப்போற எலெக்ஷன்ல மீண்டும் ரிஷி சுனக் பிரதமர் ஆவாரா? லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் வந்து டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரைட் விங் பார்ட்டிஸ் வந்துட்டு டாக்ஸை குறைப்பாங்க, குறிப்பாக கார்பரேட்ஸ் அவங்களுக்குலாம். நீங்கள் லேபர் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக டாக்ஸ் வரப்போகுது. இஸ்லாமியர்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூத்துக்கே வராமல் போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக லேபர் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அவங்க வராமல் போனாங்க? இல்லாமல் தேவையில்லாமல் ஜூலை 4 வேற எலெக்ஷன் வச்சுட்டாரு. இப்போ ஏன்னா இந்த எண்டு கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்த வருஷம் எண்டு வரைக்கும் அவர் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா குயிக்காக இப்போ எலெக்ஷனை வச்சுட்டாரு. சரி, இந்த எலெக்ஷனில் வரப்போகிற ஜூலை 4 எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போறா? யார் அடுத்த பிரதமர் யூகேக்கு? ரிஷி சுனக்கா இல்லை கீர் ஸ்டார்மரா? வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். ஜூலை 4 இன்னும் 20 நாள் தான் இருக்கு. யூகேவுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. யூகேக்கு அதை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளதுல லோக்சபா மாதிரி அங்கே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. இப்போ யார் ஆட்சி செய்கிறது? கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய ரிஷி சுனக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. ஸோ வரப்போகிற எலெக்ஷனில் மீண்டும் ரிஷி சுனக் பிரதமர் ஆவாரா? யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போ 2020 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ட்ரம்ப் கண்டிப்பாக தோத்து போயிடுவார் அப்படின்னு கூட நம்ம சேனலில் போட்டோம். அப்போ எல்லாருமே இல்லை ட்ரம்ப் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ட்ரம்ப் தோத்து போனார். அதே மாதிரி இப்போ யூகே இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போறா? இவர் ஜெயிக்க போறாரா இல்லைன்னா லேபர் பார்ட்டி உடைய கீர் ஸ்டார்மர் அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆவாரா? இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி செய்கிறது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. 2010 அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக 3 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்றது வலதுசாரி கட்சி, ரைட் விங் பார்ட்டி. லேபர் பார்ட்டின்றது லெஃப்ட் விங் பார்ட்டி. யூஸ்வலாக இந்த 2 பார்ட்டிக்குள்ளே தான் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 2010 வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2019 எலெக்ஷனில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய லீடர் வந்துட்டு அப்போ ரிஷி சுனக் கிடையாது, போரிஸ் ஜான்சன் பயங்கரமான மெஜாரிட்டியோட ஜெயிச்சாங்க. ஸோ போரிஸ் ஜான்சன் தான் பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஆனால் இது நம்ம கோவிட்லாம் வந்தப்போ அவர் கொஞ்சம் பார்ட்டிலாம் வச்சுருந்தார். அதனால பார்ட்டி கேட் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊருக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்சிங்கு, கோவிட் நார்ம்ஸு, லாக்டவுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்ட்டி வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவருக்கு படிப்படியாக அவருடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சி கடைசியில் அவர் ரிசைன் பண்ணிட்டார். இருந்தாலும் அவருடைய கட்சிக்கு மொத்தம் 5 வருஷம் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கட்சி எம்பிஸ் மெஜாரிட்டியாக இருந்தனால லிஸ் ட்ரஸ்னவங்க அடுத்தது பிரைம் மினிஸ்டராக ஆறாங்க. அவங்களும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவர். ஆனால் அவங்களால கரெக்டாக எக்கானமியை மேனேஜ் பண்ண முடியலன்னு 49 நாள்லே அவங்க ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகேவுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லிஸ் ட்ரஸ். அதற்கப்புறம் அதே கட்சி ஏன்னா திருப்பி எம்பிஸ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதில் சரி நம்ம கட்சியிலே அடுத்து யாரை இது பண்ணலான்னு போது தான் ரிஷி சுனக்கை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இப்போ ரிஷி சுனக் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். இவர் தான் இப்போ இந்த ஜூலை 4 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி யாருடைய தலைமையில்? ரிஷி சுனக் அவருடைய தலைமையில். சரி, இப்போ என்ன இஷ்யூஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு? இப்போ ரிஷி சுனக்கு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஒரு மாதிரி கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருந்துச்சு, அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது லிஸ் ட்ரஸ் அவங்க பார்த்தீங்கன்னா எக்கானமியை மிஸ்மேனேஜ் பண்ணாங்க. பவுண்ட், பிரிட்டிஷ் பவுண்டெலாம் ரொம்ப வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவரு வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காரு, அதுலலாம் டவுட் இல்லை. அதற்கு அடுத்தது இவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் யாருன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய கோர் ஓட்டர்ஸ்க்கு இமிக்ரேஷன் ஒரு இஷ்யூ. இமிக்ரேஷன்னா மற்ற நாட்டுக்கு ஆளுங்க வந்துட்டு இங்கே இல்லீகலாக வந்துடுறாங்க அப்படின்னு. ஸோ அதற்காக இவர் ருவாண்டாவோட கவர்மெண்ட்டோட ஒரு டைப் போட்டுட்டு இங்கே வரவங்களெல்லாம் ருவாண்டாவுக்கு நாடு கடத்திடுவார். ஸோ அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜூலைலேருந்து தான் அந்த ப்ராசஸே ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளேயும் எலெக்ஷன் வந்துட போகுது. சரி, அவருடைய நெகட்டிவ்ஸ் என்ன? முக்கியமான நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரால் ஓட்டர்ஸோட கனெக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க.
அதற்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் யூகேல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ யூகே, யூஎஸ்ஏ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஃபேக்டர் எலெக்ஷன்ஸில். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட்னாலும் மக்கள் பொறுமை இழப்பார்கள். ஸோ அடுத்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்னொன்று 2010 2024 வரைக்கும் ஏறக்குறைய 14 வருஷம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு நெகட்டிவிட்டி வருமா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு எதிராக ஏன் ஒரு சேஞ்ச் கொண்டு வரக்கூடாதுன்னு லேபர் பார்ட்டிக்கு போடுவாங்களா? ஸோ அது ஒரு இஷ்யூ. சரி, இப்போ லேபர் பார்ட்டி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? இப்போ லேபர் பார்ட்டியை பொறுத்தவரை கீர் ஸ்டார்மர் அவர் தான் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலம் இவங்க பார்த்தீங்கன்னா டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் வந்து டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரைட் விங் பார்ட்டிஸ் வந்துட்டு டாக்ஸை குறைப்பாங்க, குறிப்பாக கார்பரேட்ஸ் அவங்களுக்குலாம். இப்போ ரிஷி சுனக் கூட சமீபத்தில் என்ன சொன்னார், நீங்கள் லேபர் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக டாக்ஸ் வரப்போகுது, அட்லீஸ்ட் எல்லாரும் 2000 பவுண்டு எக்ஸ்ட்ராவாக டாக்ஸ் பே பண்ண போறீங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்தாரு. சரி, இது எப்படி ஸ்ட்ரென்த் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இதற்கு பதில் தர மாதிரி கீர் ஸ்டார்மர் என்ன சொன்னார்னா, கிடையவே கிடையாதுங்க, இருக்கிற டாக்ஸை மட்டும்தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். இதற்கு அப்புறம் வெறும் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸு அவங்களுக்குலாம் டாக்ஸ் இல்லை, அந்தக்கு டாக்ஸ் போடுவோம், அந்த டாக்ஸ் மணியை வச்சு இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ்லாம் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் லேபர் பார்ட்டிக்கு போட்டால் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்ற பயத்தை அவங்க இப்போ போக்கியிருக்காங்க. சரி, அடுத்த ஸ்ட்ரென்த் என்ன? லேபர் பார்ட்டியை பொறுத்தவரை சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில், இப்போ ரீசெண்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க மே மாதத்தில் மேயர் எலெக்ஷன்லாம் நடந்துச்சு, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜெயிச்சாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் ட்ரெண்டு இவங்க சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, லேபர் பார்ட்டிக்கு நெகட்டிவ்ஸ் என்ன? ஸோ சமீபத்தில் இந்த மேயர் எலெக்ஷன்லலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூத்துக்கே வராமல் போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக லேபர் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அவங்க வராமல் போனாங்க? காரணம் என்னென்னா, இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே ப்ரோ இஸ்ரேலாக இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே உள்ள அந்த மைனாரிட்டி ஓட்டர்ஸ்க்கு என்னடா லேபர் பார்ட்டி ஒன்றுமே பண்ணலையே, அதனால் அதுக்காக கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு ஓட்டு போட முடியுமா? அதுவும் முடியாது. அதனால் நம்ம ஓட்டிங் இதுக்கே போக வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர், அதனால் இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் இவங்க ஓவராலாக ஜெயிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். ஆனால் அதே சமயத்தில் அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே கிளியராக என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் வந்துட்டு பாலஸ்டைன் அப்படின்ற கண்ட்ரியை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவோம். இதுவரை பாலஸ்தைன் அப்படின்ற நாடு இருக்குன்றத ரெக்கக்னிஷன் யூகே பண்ணலை, யூஎஸ்ஏ இன்ன வரைக்கும் பண்ணலை. ஸோ இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா, லேபர் பார்ட்டி ஜெயிச்சு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் யூஎஸ்லேருந்து ரொம்பவே, சாதாரணமாக யூஎஸும் யூகேவும் ஒரே ஆங்கிளில் ஒரே இதில் தான் பாலிசிஸில் தான் போவாங்க. ஸோ இது கொஞ்சம் மாறலாம் இவங்க ஜெயிச்சா. அதற்கு அடுத்தது இவங்களுடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா, இவர் வந்துட்டு இப்போ லேபர் பார்ட்டி இவர் கீர் ஸ்டார்மர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட்ல இருந்து மிடிலுக்கு போக ஆரம்பிச்சாருன்னு அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. லெஃப்ட்ல இருந்து மிடில்னா என்ன அர்த்தம்னா, இவர் வந்துட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட்ல கூட சொல்லியிருக்காரு, நான் ப்ரோ பிஸ்னஸாகவும் இருப்பேன், ப்ரோ ஒர்க்கராகவும் இருப்பேன். ஸோ சாதாரணமாக லேபர் அந்த பேரே என்னன்னா ஒர்க்கர் பார்ட்டி, ஒர்க்கருக்காக, யூனியன்ஸ்க்காக. ஆனால் அதே சமயத்தில் இவர் ப்ரோ பிஸ்னஸாகவும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவருடைய கோர் ஓட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிஸ்னஸ் லீடர்ஸ் யூகேலேருந்து, விக்கிபீடியா ஃபவுண்டர் உட்பட அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேபர் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க, நாங்களாம் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க முன்ன மாதிரி இல்லை, அவங்க மாறிட்டாங்க, ஸோ அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பிஸ்னஸ் லீடர்ஸ். ஆனால் இது ஏன் நெகட்டிவ் ஆக போகுது? ஏன்னா லேபர் பார்ட்டிக்குன்னு இருக்கிற கோர் ஓட்டர்ஸ், இந்த லேபர் யூனியன், லேபர் லீடர்ஸு, ஒர்க்கர்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ப்ரோ பிஸ்னஸ் ஸ்டாண்ட் எடுத்து இவர் நடுவில் கொண்டு போகிறது வந்துட்டு கோர் ஓட்டர்ஸ்க்கு வந்துட்டு அதிருப்தியை தருது.
ஸோ அவங்க ஓட்டு போடாமல் போனால் இவருக்கு லாஸ் ஆகும். சரி, இந்த எலெக்ஷனில் வரப்போகிற ஜூலை 4ஆம் தேதி எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போறா? யார் அடுத்த பிரதமர் யூகேக்கு? ரிஷி சுனக்கா இல்லை கீர் ஸ்டார்மரா? ரிஷி சுனக் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம், பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவர்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தவர், ஆனால் இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இங்கேருந்து அதுக்கப்புறம் புலம்பெயர்ந்தவர்கள். சரி, அவர் இன்னொரு ஒரு இது என்னன்னா, நம்மளுடைய இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் இருக்காரு நாராயணமூர்த்தி, அவருடைய மருமகன். ஸோ அவர் ஜெயிச்சாருன்னா சரி, நம்மளுடைய ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சரி, அடுத்த பிரதமர் யாருங்க? அடுத்த பிரதமர் யாருன்னா கண்டிப்பா ரிஷி சுனக் கிடையாது, அவரு தோத்துருவார். கீர் ஸ்டார்மருடைய பார்ட்டி தான் ஜெயிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ லேபர் பார்ட்டி, ஏன் எதை வச்சு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் அதாவது மே மாதம் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டி ஃபுல் ஸ்வீப் அடித்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் இஸ்லாமியர்களது குறைஞ்சிது. ஆனால் இப்போ பாலஸ்டைன் ஸ்டேட்டை ரெக்கக்னைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாரு இவருடைய மேனிஃபெஸ்டோவில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டும் வரப்போகுது. ரிஷி சுனக்கை பொறுத்தவரை பயங்கரமான நெகட்டிவிட்டி இருக்குது அவர் மேலே. அது இல்லாமல் அவருடைய பார்ட்டியை சேர்ந்தவர்களே அவரை பேக் பண்ணலையாம். ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பெருசா இல்லை, சரிவு தான் போய்கிட்டு இருக்கு, நம்ம கட்சி எழும்பல. அது இல்லாமல் தேவையில்லாமல் ஜூலை 4 வரை எலெக்ஷன் வச்சுட்டாரு இப்போ. ஏன்னா இந்த எண்டு கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்த வருஷம் எண்டு வரைக்கும் அவர் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா குயிக்காக இப்போ எலெக்ஷனை வச்சுட்டாரு. ஸோ தேவையில்லாமல் இப்போ எலெக்ஷனை வச்சுட்டாரு அப்படின்னு நிறைய எம்பிஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்களாம். சரி, அப்போ இவருக்கு தெரியாதா இவர் தோக்க போறாருன்னு? தேவையில்லாமல் எதுக்கு உடனே எலெக்ஷன் வைக்கணும்? அதான் டிசம்பர் வரைக்கும் டைம் இருந்துச்சுல. அதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இப்பத்துக்கு பெட்டரா இருக்காராம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வந்துச்சு. இன்னொரு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ரிஃபார்ம் யூகே அப்படின்ற பார்ட்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல ரொம்பவே நல்லா பண்ணாங்க. ரிஃபார்ம் யூகேன்றது ரைட் விங் பார்ட்டி. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்னா அதுவும் ரைட் விங் பார்ட்டி. ஸோ இந்த ரிஃபார்ம் யூகே வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டே வருது. இப்போ ஒருவேளை அவங்களுக்கு டைம் கொடுத்தா, நவம்பர் டிசம்பர்ல எலெக்ஷன் வச்சா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய ஓட்டெல்லாம் அவங்க சாப்பிட்டுருவாங்க. ஸோ அவங்க கன்சாலிடேட் பண்றதுக்குள்ள நம்ம எலெக்ஷனை வச்சுட்டா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தப்பிக்கும். சீட்டு குறைஞ்சாலும் அட்லீஸ்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ரிஷி சுனக்கு உடனடியாக வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா, அதாவது சந்தேகம்லாம் இல்லை, கண்டிப்பாகவே ரிஷி சுனக் அதாவது அவருடைய பார்ட்டி தோத்துரும். கண்டிப்பா அவங்க வந்துட்டு அடுத்த பிரைம் மினிஸ்டர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலேருந்து இருக்க வாய்ப்பில்லை. லேபர் பார்ட்டியை சேர்ந்ததான் மோஸ்ட்லி கீர் ஸ்டார்மர் தான் உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. ஸோ அவர் தான் அடுத்த பிரதமராக ஆவார். இன்னொன்று, சமீபத்தில் நடந்த G7 மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே விசிபிளா தெரிஞ்சுது. சாதாரணமாக யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் G7 மீட்டிங்ல போனால் எல்லா கண்ட்ரிஸும் பைலேட்ரல் மீட்டிங் உங்க பிரசிடென்டோடைய பிரைம் மினிஸ்டரோடைய வைக்க விரும்புவாங்க. ஆனால் இந்த G7 மீட்டிங் இப்போ இட்டாலியில் நடந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட்டோ, கனடா பிரைம் மினிஸ்டரோ, ஜப்பான் பிரைம் மினிஸ்டரோ யாருமே இவரோட ஃபார்முலா பைலேட்ரல் மீட்டிங்கே வைக்கல. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, எப்படியும் தான் இவர் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆக போறது இல்லை. ஒருவேளை இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதா இருந்தா அந்த பாலிசி கண்டினியூட்டி இருக்கும்ட்டு இவரோட பைலேட்ரல் மீட்டிங் வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி இவங்க ஆக போறது இல்லை இந்த காரணத்துக்காக தான் இவங்க மீட்டிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை அடுத்த பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா ரிஷி சுனக் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதுங்க? அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரு? கீர் ஸ்டார்மரா இல்லை ரிஷி சுனக்கா? உங்களுடைய வியூ என்னவோ அதை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.